Hi everyone, NEET 2021 எக்ஸாம்க்கு இன்னும் 60 நாட்கள் இருக்கு. 60 days எக்ஸாக்ட்டா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இருந்து இந்த 60 டேஸை எந்த ஒரு NEET aspirant எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ டெஃபினெட்லி they will achieve their success. NEET 2021 கிராக் பண்ணி அவங்களால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் எடுக்க முடியும். ஸோ இந்த 60 days ஆஃப் பீரியட் வந்து எந்த NEET aspirant-ஆ இருந்தாலும் ரொம்ப க்ரூஷியலான டைம். ஸோ இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் கூட இருந்து கைட் பண்ணவும் I am going to start a series of timetable, ஒரு complete full-fledged timetable இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கைஸ், ஐ ஹோப் நீங்கள் இதுக்கு என்னஃபான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வித் திஸ் ஹோப் ஸ்ட்ரெயிட் அவே லெட் ஸ்டார்ட் த 60 days timetable series கைஸ். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் நியூ டு அவர் சேனல், ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் இந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. that will be really helpful for you. so straight away let's start this video guys. நம்மளோட complete 60 days plan தான் இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். so totally நமக்கு 60 days இருக்கு. இதை நான் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன். one is 40 days and another is 20 days. okay, so இந்த 40 daysல என்ன பண்ண போறோம், 20 daysல என்ன பண்ண போறோம்னு டீடைலா சொல்றேன். so starting guys, the first and foremost thing is இந்த 40 days of periodல every fourth day நாம mock test எழுத போறோம். okay, note it down guys. every fourth day you are going to write the mock test and in 20 days you are going to write the mock test daily. புரிஞ்சதா உங்களுக்கு? இந்த 40 daysல every fourth day you are going to write the mock test. in 20 days you are going to write the mock test daily. clear? இந்த 40 days 10 doses நான் உங்களுக்கு பிரிச்சிருக்கேன். let me explain it. ஒன்றும் கிடையாது. இந்த 40 நம்ம எப்படி எழுதலாம், 10 into 4 எழுதலாமா? இந்த 40 வந்து நான் 10 into 4 எழுதலாம். ஸோ திஸ் 10 is my dose guys. ஓகே, டோஸுங்கிறது ஒரு புது வேர்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த சீரீஸில் யூஸ் பண்ண போகிற முக்கியமான டேர்ம் பேர் தான் டோஸ். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. 4 days once வந்து நான் என்ன சொல்ல போகிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க guys. 4 days once I will give you a schedule. ஓகே, 4 நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு ஸ்கெடியூல் வரும். ஸோ நான் கொடுக்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் டோஸ், ஓகே, ஃபர்ஸ்ட் டோஸ்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டோஸில் ஒரு சில சாப்டர்ஸ் நேம் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அந்த சாப்டர்ஸை அந்த 4 நாளில் நீங்கள் படிக்கணும். அந்த 4th day அன்னைக்கு அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ இந்த 4 days ஒன்ஸ் உங்களுக்கு வரப்போகிற ஸ்கெடியூலில் ஃபர்ஸ்ட் டோஸ்னு சொல்லுவோம். 4 நாளைக்கு ஒரு டோஸ் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 10 doses இருக்க போது 40 daysக்கு. புரிஞ்சதா? ஓகே, ஸோ இப்போதைக்கு ஒவ்வொரு டோஸுக்கும் சாப்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுவேன், தனித்தனியாக செப்பரேட்டாக வீடியோஸ் போடுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தீஸ் 40 days ஒவ்வொரு டோஸாக நீங்கள் முடிப்பீங்க. ஒரு டோஸ் கொடுத்தீங்கன்னா 4 நாள் படிப்பீங்க, செகண்ட் டோஸ்க்கு அடுத்த 4 நாள் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தீஸ் 40 days நம்ம ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் சீரீஸ்க்கு வேறு டைம் டேபிள் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். மாக் டெஸ்ட் நிறைய கொடுக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ கைஸ். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எழுதுறதுக்கு கம்ப்ளீட்லி த எக்ஸாம் மாக் டெஸ்ட் இஸ் ஃப்ரீ ஃபார் யூ. ஐ ஹோப் இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெய்லி டோசஸை எஃபெக்டிவாக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த டெய்லி டோஸ் சென்ட் பண்ணுங்கள். அவங்களையும் இதே ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ண சொல்லி கம்பேர் பண்ணுங்க. அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டோஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குமா, அதே மாதிரி செகண்ட் டோஸ் முடிகிறப்ப ஒரு எக்ஸாம், தேர்ட் டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக ஒவ்வொரு டோஸ் முடிகிறப்ப யூ வில் பி ரைட்டிங் த எக்ஸாம். கரெக்ட்? ஸோ அப்படிங்கிறப்ப நவ் டெல் யூ, நீங்களும் படிப்பீங்க, அவரும் படிப்பாங்க. பட் யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு காம்படேட்டிவ்லி சுப்பீரியர்னஸ் கொண்டு வாங்க. அப்படி இன்னைக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்தாங்கன்னா அடுத்த டோஸில் நல்லா மார்க் எடுப்பேன், அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் எக்ஸ்ட்ரா போடுவீங்க. ஸோ தட் இஸ் ரியலி ஹெல்த்தி காம்படிஷன் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை பாசிட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த திங் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ கைஸ். இந்த 10 dosesல ஃபர்ஸ்ட் டோஸ் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோ 14th ஜூலைலேருந்து ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டோஸ்க்கான ஸ்கெடியூல் வந்து இன்னைக்கு ஈவினிங் 7 PM அன்னைக்கு வந்துடும். 7 PMலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அழகாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நாளையிலேருந்து எது நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு 14th ஜூலைலேருந்து தெளிவாக தரமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நோ காம்ப்ரமைசஸ் அட் ஆல் கைஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராமிஸ். ஒரு சத்தியம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்க மாட்டோம், எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். தெளிவாக ஃபுல் எஃபிஷியன்சியோட கான்சென்ட்ரேஷனோட இந்த டோசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த ப்ராமிஸ் போடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஓகே, நீங்கள் ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தான் டெஃபினெட்லி யூ வில் ஃபாலோ இட். ட்ரை டு ஃபாலோ யுவர் லெவல் பெஸ்ட். ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது. எஃபெக்டிவ் உங்களை முடிஞ்ச அளவுக்கு வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுங்கள். தட் வில் definitely change your life guys. okay, so with this அடுத்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இதில் நோட் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு க்ரூஷியலான விஷயம், இந்த 40 days டைம் டேபிள் வந்து நம்ம செப்பரேட்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் அடிஷ்னலாக ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
நமக்கு நம்மளோட ஆப்பில் வந்து ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கோர்ஸ் இஸ் கோயிங் ஆன். கரெக்டாக கைஸ்? ஃபிசிக்ஸ் கோர்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் இஸ் கோயிங் ஆன். கரெக்ட்? ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் விட்டுறக்கூடாது. டெய்லி ட்ரை டு டெடிகேட் 2.5 hours. ஓகே, ஸோ டெய்லி நமக்கு வந்து இந்த 40 டேஸை தனியாக வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் டெஸ்ட் சீரிஸை தனியாக வச்சுக்கோங்க. ட்ரை டு டெடிகேட் 2 to 2.5 hours daily to prepare for a particular chapter. உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு 2 hours நீங்கள் படித்து வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஒரு சைடு பேரலாக கவர் பண்ணிட்டே வாங்க. ஃபுல்லாக அழகாக நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ இன்னொரு சைடு இந்த 40 days டைம் டேபிள் போகட்டும். இதில் கொடுத்துருக்க சாப்டர்ஸ் இந்த ஃப்ளோலேயே படிங்க. புரிஞ்சதா உங்களுக்கு? அட் அ டைம் நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங். உங்களுக்கு நம்ம ஆப் பற்றியும் இந்த கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ் பற்றி தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் இதுக்கான லிங்க் இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல ஒரு வீடியோ தரேன். அதுல வந்து தெளிவான டிஸ்கிரிப்ஷன் இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி கொடுத்திருப்பேன். யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே வாட்ச் இட் அவுட் கைஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. a lot of hard work have been put up for you guys. ஓகே, உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காகவும் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் எங்க தரப்புல நாங்கள் கொடுக்குறோம். ஐ ஹோப் யூ வில் சப்போர்ட் திஸ். ஹிட் லைக். இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ டேக் கேர். தேங்க்யூ ஆல். இட்ஸ் சுதர்ஷன் signing off from NEET Strategies in Tamil. Bye bye guys.